உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையிலேயே நான் நல்லா எப்படி நல்லா இருக்க முடியும்னா, ஆம்பளை பிள்ளையை பெற்றா நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்கிற நம்பிக்கையில் பிள்ளையை பெற்று போட்டால் இந்த பசங்க ஆனால் நம்ம மேலே தப்பு இருக்குது. நம்ம பிள்ளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தது நம்மளோட முதல் தப்பு. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளை படக்கூடாதுன்னு நான் நினச்சது நான் ரெண்டாவது தப்பு. இப்போது நான் அவனை செல்லமாக வளர்த்தது என்னோட மூணாவது தப்பு. வளர்த்துட்டு இப்போது டெய்லி அழுதுட்ருக்கேன். நான் எப்படி சொல்கிறது, அவன்கிட்டருந்து என்னால் அந்த செல்லு அவன்கிட்டருந்து முதல்ல வாங்க முடியல. ரெண்டாவது அந்த கேம் விளையாடாதடா அப்படின்னா அந்த கேமையே தான் விளையாடுதான். அப்படி நம்ம ஏதாவது தடுக்க போனோம்னா அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்படுதான். என்னால் அவனை மீட்டு கொண்டு வர முடியல. யாராவது ப்ளீஸ் இருந்தால் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம தெரியாமல் அந்த கொரோனா டைமில் பசங்க ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி அந்த ஃபோனு வாங்கி கொடுத்தது இப்போ ரொம்ப தப்பாக போச்சு. ஆளுக்கு ஒரு செல்லு. பிள்ளைங்க ஒரு வீட்டில் 3 பசங்க இருந்துச்சுன்னா 3 பேத்துக்கும் ஒரு செல்லு வாங்கி கொடுத்து இப்போ ரொம்ப வீட்டில் இந்த ஃபோனை முக்கால்வாசி பேர் வீட்டில் இந்த ஃபோனால் தான் சண்டை சச்சரவு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் டெய்லி நடக்குது. என் பையனை என்னால் திருத்தவே முடியல. எப்படி அவன்கிட்டருந்து அந்த நான் செல்லை வாங்க போகிறேன்? எப்படி அவன் சின்ன பையனாக இருந்தால் அடித்து பிடிங்கிடலாங்க. அவன் நம்மளுக்கு மேலே இருக்கான். எப்படி ஒரு சொன்னால் நம்ம அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நம்ம எப்படி சொல்லி அவனை புரிய வச்சு அவனை எப்படி நான் மீட்டு கொண்டு வர போகிறேன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளை வேணும்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட வேண்டுறது எனக்கு தான் தெரியும். ஆனால் அவன் அந்த கேம் விளையாடும்போது அவனோட முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி அவனோட ரேகையே தேயிற அளவுக்கு விளையாடுறாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப என் புள்ள தாய் கண்ணு முன்னாடியே தான் புள்ள கஷ்டப்படுறத நினச்சி எனக்கு உண்மையிலேயே டெய்லி நடந்துட்டு இருக்கேன். எப்படி நான் அவனை மீட்டு கொண்டு வர போகிறேன்? எப்படி என் பிள்ளைட்டு இருந்த அந்த கேமை நான் டெலீட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஃபோனை கீழே வைக்கவே மாட்டேங்காங்க. ஃபோனு தான். அதனால் அவன்கிட்ட எப்படி என்னை அந்த ஃபோன்லேயே அந்த கேம்லேருந்து என் பிள்ளையை நான் எப்படி காப்பாற்ற போகிறோம்னு எனக்கு தெரியல. யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. நான் விட்டுட்டேன் என் பையனை. இப்போ நான் மீட்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோனு கொடுக்காதீங்க. அது நம்ம பிள்ளை அழுகுனானேன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம டெய்லி ஆனால் நீங்கள் அழுகணும். ஃபோனை கொடுத்துட்டீங்க, டெய்லி நீங்கள் அழுகணும். ஆமாம், என் பிள்ளை இப்போ என்னால் கொஞ்சம் முடியல. என் தங்கம் தான், என் தங்கத்தை தான் நான் கொஞ்சிட்டு இருக்கேன். இப்போ என் பிள்ளை என்னை கைவிட்டு போயிட்டு இருக்கானேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டு இருக்கேன். என் தங்கத்தை என்னால் இப்படி கொஞ்சம் முடியலையே, நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வரமாட்டிக்கானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கேன். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாலும் அவன் என் குழந்தை தானேங்க. எனக்கு அவன் பிள்ளை தானே, அவனுக்கு நான் தாய் தானே. ஆனால் அவன் என்னை தாயாவே நினைக்கல. உண்மையே அவன் என்னை தாயாவே நினைக்கல. டெய்லி அலை வச்சு வேடிக்கை பார்க்கான். அந்த ஃபோன் தான் முக்கியம், அம்மா முக்கியம் இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டான். அந்த உறவுகளை யாரும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோன் கொடுக்காதீங்க. அவன் உசுரோடு இருந்தாலும் தான் பிள்ளையாக இருந்துட்டு போட்டுமே நினச்சி விட்டுருங்க. கொஞ்ச நாள் அழுவானா அழுகட்டும். ஆனால் நான் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நம்மளோட பிள்ளையை நம்ம தான் காப்பாற்றணும். இந்த கேம்லேருந்து அவனால் என்னால் பிரித்து கொண்டு வர முடியல. யாராவது இதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ்.